இன்றைக்கும் அமெரிக்காவில் மிக பிரம்மாண்டமான பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள்ல தலைநகரத்தில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள்ல 9 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற தரவுகளை எல்லாம் அமெரிக்க ஊடகங்களை வெளியிடுவதை நம்ம பார்க்க முடியும். இந்த 3 நாடுகளும் பாகிஸ்தானோடு இணைந்து ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த வார நிறுத்துறது தொடர்பான ஒரு முக்கியமான கலந்துரையாடலில் ஈடுபட இருக்கிறார்கள். இன்றைய தினம் ஒரு முக்கியமான அறிவித்தலை ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது ஹலீபாப் வெளியிட்டிருக்கிறார். பாரசீக வளைகுடாவினுடைய சுறாக்கள் தற்போது காத்து கொண்டிருக்கின்றன. ஈரானுடைய சுறாக்கள் அமெரிக்காவினுடைய படைகளுக்கு எதிர்பார்த்து நிற்கின்றன என்கிற செய்திகளை இன்றைக்கு IRGC வெளியிட்டிருக்கிறது. எனவே அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால அகோரமான யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு 170 நாட்களை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கடந்த 30 நாட்களாக மத்திய கிழக்கிலே ஈரானை இலக்கு வைத்து அமெரிக்கா ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இன்றைக்கு ஈரானுடைய அரச உத்தியோகபூர்வ பேச்சாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் பிரகாரம் ஈரான் பதிலடி தாக்குதல்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் ஈரானுக்குள் கணிசமான அழிவுகள் இந்த யுத்தத்தினால் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 200க்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகளாக இருக்கக்கூடிய தருணத்தில் பல மருத்துவமனைகளும் அதே போன்று பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பல இடங்களும் கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட வீடுகளும் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் இன்றைய தினம் ஈரான் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் நம்ம பார்க்க முடியும். எது எப்படி போனாலும் ஈரான் இந்த யுத்தத்திலே மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனால் அதே நேரம் ஈரானுடைய பதிலடி தாக்குதல்களும் எதிர்த்தரப்பின் மீது மிக உச்சமாக இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான ஆதாரம் என்னன்னா, இவ்வளவு காலமாக எங்களை அமெரிக்கா பாதுகாக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் UAE, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே தற்போது உக்ரைனுடைய இராணுவத்திடத்தில் உதவி கேட்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, அமெரிக்காவால் இனிமேல் நம்மை பாதுகாக்க முடியாது என்கிற இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதுதான் தற்போதைய யதார்த்த கள நிலவரமாக இருக்கிறது. நாங்க ஈரானுடைய 80% ஏவுகணைகளை அழிச்சிட்டோம், 90% அழிச்சிட்டோம் என்னெல்லாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் சொன்னாலும் அமெரிக்காவினுடைய பென்டகனை தலைமையகமாக கொண்டு செயல்படக்கூடிய உளவு பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் பிரகாரம் 30% ஏவுகணை கேப்பபிலிட்டியை கூட அவங்க அழிக்கல என்கிற தரவுகள் வெளியாகி இருக்கிறது. எனவே தொடர்ந்து ஈரான் பதிலடி தாக்குதல்களை உச்சமாக நடத்துகிற அதே நேரம் தன்னுடைய ஆயுதங்களையும் கணிசமாக பாதுகாத்துக் கொள்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நிலையில தான் இன்றைக்கும் அமெரிக்காவில் மிக பிரம்மாண்டமான பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள்ல தலைநகரத்தில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள்ல 9 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற தரவுகளை எல்லாம் அமெரிக்க ஊடகங்களை வெளியிடுவதை நம்ம பார்க்க முடியும். இங்கு யாரும் அரசர்கள் அல்ல, இங்கு யாரும் கிங் கிடையாது. எனவே ஈரான் மீதான இந்த யுத்தத்தை நிறுத்துங்க, அமெரிக்காவுக்கு நலவு செய்கிறங்கிற பேர்ல நீங்க இஸ்ரேல் சொல்லுகிற செய்திகளை கேட்டு இஸ்ரேலுக்காக இந்த யுத்தத்தை செய்கிறீர்கள். இந்த யுத்தத்தினால் யாருக்கும் எந்த நலவும் கிடையாது. எனவே இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகிறது. அதே நேரம் இஸ்ரேலிய தலைநகரம் டெல் அவீவ்லையும் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் இன்றைய நாளில் நடைபெற்றிருக்கிறது. எனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு தற்போது எல்லா பக்கமும் நெருக்குதல்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டு ஈரானை போய் 3 நாள்ல முடிச்சுட்டு வரலாம் என்று போனாரு. 30 நாள் ஆயிடுச்சு. ஈரானை அவரால் கைப்பற்ற முடியாமல் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த வாரே தேவையற்றது என்கிற நிலைப்பாட்டுக்கு அமெரிக்க மக்கள் வந்திருக்கிற காரணத்தினாலையும் அவருக்கு அது பலத்த பின்னடைவாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் இளவரசர் ஃபைசல் இப்னு ஃபர்ஹான் அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பதாக பாகிஸ்தானை சென்றடைந்திருக்கிறார். துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் பாகிஸ்தான் வருகிறார். அதே போன்று ஈஜிப்டினுடைய வெளிவிவகார அமைச்சரும் பாகிஸ்தான் வருகிறார். இந்த 3 நாடுகளும் பாகிஸ்தானோடு இணைந்து ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த வார நிறுத்துறது தொடர்பான ஒரு முக்கியமான கலந்துரையாடலில் ஈடுபட இருக்கிறார்கள். அந்த கலந்துரையாடலுக்குத்தான் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆல்ரெடி
ஆல்ரெடி பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நாங்க தூதுவராக இருந்து இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்குரிய சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறோம் என்றெல்லாம் அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தான் இவர்களுடைய பயணமும் இன்றைக்கு பாகிஸ்தானை நோக்கி நகர்ந்திருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் ஒரு முக்கியமான அறிவித்தலை ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது ஹலீபாப் வெளியிட்டிருக்கிறார். அதை தாண்டி ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய ஊடக பேச்சாளரும் ஐஆர்ஜிசியின் தளபதிகளில் ஒருவருமாக இருக்கக்கூடிய ஜொல்பகாரி அவர்களும் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார். அந்த அறிவித்தல்கள்ல முதலாவது சபாநாயகர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, ஈரானை வீழ்த்துவதற்கு ட்ரம்பிடம் ஒரு திட்டம் இருந்தது. ஈரானை எப்படியாவது கைப்பற்றணும்னு சொல்லி ட்ரம்ப் நினைச்சாரு. ஆனா ரமலானுக்கு முன்னாடி திறந்திருந்த ஹொர்முஸ் நீர்நிலை தற்போது மூடப்பட்டிருக்கிற காரணத்தினால இனிமேல் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்று ட்ரம்ப் நிராசை அடைந்திருக்கிறார். எங்களுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனியை கொன்றார்கள், சில தளபதிகளை கொன்றார்கள், பலத்த தாக்குதல்களை எங்கள் மீதெல்லாம் நடத்தினாலும் எங்களுடைய கட்டமைப்பை அவர்களால் வீழ்த்த முடியவில்லை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சதாம் ஹுசைனை மொத்தமாக அமெரிக்கா 28வது அல்லது 27வது நாள்ல கைது பண்ணிட்டாங்க. அத்தோட ஈராக் காலி, ஈராக் அண்டர் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. 30 நாள் தாண்டியும் இதுவரைக்கும் ஈரானுடைய அரச கட்டமைப்பை அவங்களால வீழ்த்த முடியல. அதைத்தான் சுட்டி காட்டுறாரு முகமது ஹலீபாப். சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய அரசை வீழ்த்த முடியவில்லை, சில தளபதிகளையும் ஆன்மீக தலைவரையும் கொன்றதை தவிர. எனவே அடுத்த கட்டத்திற்கு நகர இருக்கிறது அமெரிக்கா என்பது எங்களுக்கு தெரியாதது அல்ல என்று சொல்லிட்டு எரிசக்தி சந்தைகள் எல்லாம் கட்டுப்பாட்டை மீறிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா உலகம் முழுக்க இந்த ஹொர்முஸ் மூடப்பட்டிருக்கிறதுனால எல்லா பகுதிகளிலுமே பெட்ரோல் எரிசக்தி பொருட்களுடைய விலையேற்றம் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. $120 பெரலுக்கு போய்கொண்டிருக்கிறது. $60 வியாபாரம் போய்கொண்டிருந்தது தான் இப்பொழுது $120 மாற்றம் பெற்றிருக்கிறது. எனவே இது இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் போது F-35 விமானங்கள் முதல் விமானம் தாங்கி கப்பல்கள் வரைக்கும் நாங்கள் பலத்த தாக்குதல்களை அவர்கள் மீது நடத்தி கொண்டே இருக்கிறோம். அமெரிக்காவினுடைய வலிமையின் சின்னங்களாக இருந்த பெரிய சின்னங்களாக கருதப்பட்ட விமானம் தாங்கி கப்பல்களுக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறோம், F-35 விமானங்களுக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறோம். எனவே அதற்கு பிறகுதான் வெளிப்படையாகவே ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராகியது அமெரிக்கா என்கிற செய்திகளை சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது ஹலீபாப் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் எங்களை மீண்டும் ஏமாற்றுவதாக நினைத்து கொண்டு அமெரிக்கா ஒரு வேலையை பார்க்குறாங்க. வெளிப்படையாக பாகிஸ்தானூடாக வாங்க சமாதானம் பேசுவோம்னு கூப்பிட்டுக்கிட்டு மறுபுறமாக தரை வழியாக ஈரானுக்குள்ள படைகளை அனுப்புவதற்கு அவர்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தரைவழி தாக்குதலுக்கான இராணுவத்தை களமிறக்கியிருக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியாததில்லை. எனவே யுத்தத்தின் மூலம் அடைய முடியாதது எப்படியாவது பாகிஸ்தான் மூலமாக சமாதானத்தில் அடையலாம்னு நினைச்சாங்க. அதையும் அடைய முடியாது என்று தோணும் போது தற்போது தரைப்படையை இறக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈரானுடைய படைகள், அமெரிக்க படைகள் ஈரானுக்குள் நுழையும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு எங்களுடைய நாடு கபிரிஸ்தானமாக மாறும், எங்களுடைய நாடு மயான பூமியாக உங்களுக்கு மாறும் என்று அறிவித்திருக்கிறார் பாராளுமன்ற சபாநாயகர் ஈரானுடைய முகமது ஹலீபாப். எனவே அமெரிக்காவுக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான எச்சரிக்கையாக இதை பார்க்க முடியும். ஏன்னா இந்த யுத்தத்தில் ஈரானுடைய கை இதுவரைக்கும் ஓங்கி இருக்கிறது என்பது உலகத்துக்கே தெரிந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் ஈரான்ல பல வார காலங்களுக்கு தரைப்படை ரீதியிலான ஒரு நடவடிக்கைக்கு, ஒரு தாக்குதலுக்கு அமெரிக்கா தயாராகிறது என்று சொல்லி வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி பிரகாரம் தரைவழி நடவடிக்கை என்பது ஒரு முழு அளவிலான படையெடுப்பாக இருக்க போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம நம்ப முடியாது. ஏன்னு கேட்டால் ஈரான் மேலே தாக்குதலே நடத்த போவதில்லைன்றெல்லாம் செய்தி வந்துச்சு. ஆனால் தாக்குதல் நடத்தினாங்க. எதெல்லாம் செய்ய மாட்டோம்னு சொல்லுவாங்களோ அதெல்லாம் செய்வாங்க. அணுகுண்டு போட மாட்டோம்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அதையும் முடியாத கட்டத்தில் செய்வாங்க. ஏன்னா இனி தோல்வி அடைஞ்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு வெற்றியை உறுதிப்படுத்தணும்னா எப்படியாவது உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த வேலைகள் எல்லாம் செய்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் முழுமையான ஒரு இராணுவ தாக்குதல் இல்லாமல் எப்படி அவங்க வரப்போறாங்கிறத அவங்க விவரிச்சிருக்கிறாங்க. இதுக்கு மாற்றமாகவும் அவங்க தாராளமாக நடக்க முடியும். அமெரிக்கா சொல்லுகிற செய்திகளை இன்றைக்கு வாஷிங்டன் போஸ்ட் வெளியிடும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ராணுவத்தினுடைய சிறப்பு படைகள், சில ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்கள் இருப்பாங்க ஒவ்வொரு ராணுவத்திலையும். அதே மாதிரி அமெரிக்காவுடைய ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸாக பார்க்கப்படுவது டெல்டா படைப்பிரிவு. டெல்டா படைப்பிரிவு மாதிரி ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸுகள், அதே போன்று வழக்கமான காலாட்படை வீரர்கள், இப்படியான அதே போன்று திடீர் தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள், இந்த மாதிரி படைப்பிரிவுகளை நாங்கள் ஈரானுக்குள்ள அனுப்புவதற்கு தயாராகி வருகிறோம் என்கிற செய்திகளை சொல்லக்கூடியவர்கள் பென்டகனுடைய அனைத்து திட்டத்திற்குமோ அல்லது சில திட்டங்களுக்குமோ எதுக்குமே டொனால்ட் ட்ரம்ப் அனுமதி கொடுப்பாரா இல்லையாங்கிறது இன்னும் தெரியல.
டொனால்ட் ட்ரம்ப் எல்லாத்தையும் விட்டு வேலையை பாருங்கடா, நம்ம படுகிற பாடு போதா, திரும்ப போய் அடி வாங்கணுமான்னு சொல்லி கேன்சல் பண்ணவும் கூடும். ஆனால் பென்டகன் இதற்கு தயாராகி வருகிறது என்று சொல்லி வாஷிங்டன் போஸ்ட் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் மத்திய கிழக்குல அமெரிக்காவினுடைய 31வது மரைன் படைப்பிரிவு களமிறங்கி இருக்கிறது. அவங்க மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டாங்க. மரைன் படைப்பிரிவை சேர்ந்த 3500 படை வீரர்கள், அமெரிக்காவினுடைய படை வீரர்கள் தற்போது மத்திய கிழக்குக்கு வந்திருக்காங்க. இவர்களுடைய நோக்கம் ஈரானுடைய கார்க் ஐலண்டை கைப்பற்றுவது. கார்க் ஐலண்டை கைப்பற்றினாலே ஈரானை கைப்பற்றியதற்கு சமானமாகிவிடும் என்பது அவர்களுடைய இலக்காக இருக்கிறதுனால தான் கார்க் ஐலண்டை கைப்பற்றுவதற்காக 3500 படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். தோல்வியை ஏற்றுக்கொள்ளுமாறு ஈரானுக்கு பல தடவைகள் அமெரிக்க அதிபர் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆனாலும் அவங்க அதை ஏற்றுக்கிறதுக்கு தயார் இல்லைங்கிறதுனால தான் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் என்கிறது வாஷிங்டன் போஸ்ட். தோல்வின்னா உண்மையிலே தோத்து போனா, நான் தோத்துட்டேன்னா என் மேல அட்டாக் பண்ணாதன்னு சொல்லிட்டு போயிடுவான். நீ தோல்வின்னு ஒத்துக்க, நாங்க போயிடணும்னா அந்த அவர கௌரவ பிரச்சனை. உண்மையிலே தோத்தது அமெரிக்கா, ஆனா அந்த நாங்க தோத்துட்டோம்னு அவங்களுக்கு சொல்ல முடியாதுங்கிறதுனா நீ தோத்துக்கன்னு சொல்லிடுது, நாங்க போயிடுறோம் அப்படின்னு சொல்லி கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு தடுமாறுகிறார்கள். கௌரவத்தை விட்டுக் கொடுப்பதற்கு ஈரானியர்களும் தயாராக இல்லாத நேரத்தில் தான் தற்போது ஹொர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல 3500 படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் தரைப்படை தாக்குதலுக்காக களமிறக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரம் ஆயிரக்கணக்கான அமெரிக்க கடற்படை வீரர்கள் மத்திய கிழக்குக்கு மேலதிகமாக வருவார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டே இருக்கிறது. மார்ச் 27ஆம் தேதி ஏற்கனவே நம்ம சொன்ன 3500 பேர் வந்துட்டாங்க. அதை தாண்டி அமெரிக்காவினுடைய மேலதிகமான 1000 படைப்பிரிவு 1000 பேர், அதே போன்று பென்டகன்ல இருந்து டைரக்டா 10,000 பேர் அதற்கு மேலதிகமாகவும் இந்த தரைப்படை நடவடிக்கைகளுக்காக அனுப்பப்பட இருக்கிறார்கள். இவர்களோடு இப்ப வந்திருக்கக்கூடிய 31வது படைப்பிரிவு 3500 பேர் வந்திருக்கிறாங்களா இல்லையா, இவங்களோட போக்குவரத்து விமானங்கள், தாக்குதல் விமானங்கள், அதாவது போர் விமானங்கள், போர் கப்பல்கள், இது எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நீரிலும் நிலத்திலும் பயன்படுத்தப்படக்கூடியவைகள். ஏற்கனவே அவங்க வந்திருக்க யுஎஸ் ஆபிரகாம் லிங்கன் அல்லது ஜெரால்ட் ஃபோர்ட் இந்த மாதிரி கப்பல்கள் வந்ததா இல்லையா, இது எல்லாமே கடல்ல இருந்து தாக்குதல் நடத்தக்கூடியது. ஆனா இப்ப வந்திருக்கக்கூடியது கடல்ல இருந்து தாக்குதல் நடத்துறது மட்டுமல்ல, தரையிலையும் தேவைப்பட்டால் சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய விதமான ஆயுதங்களோடு தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே தரையிலும் கடலிலும் இந்த குரூப் சண்டை போடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அந்த ராணுவம் அனுப்பப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. அதே நேரம் அமெரிக்க ராணுவம் தன்னுடைய 82வது வான்வழி பிரிவிலிருந்து மேலும் ஆயிரக்கணக்கான படை வீரர்களை மிடில் ஈஸ்டுக்கு அனுப்ப இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கு ஈரான் என்ன பண்ணியிருக்கிறாங்க என்று கேட்டா 42 ஆளில்லா விமானங்கள் 16 பாலிஸ்டிக் மிசைல் மூலமாக துபாயில இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான தளமாக இருக்கக்கூடிய துபாய் போர்ட்டை இலக்கு வைத்துத்தான் பல தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் நடத்தி வருகிறது. இன்றைக்கு 42 ஆளில்லா விமானங்கள், 16 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஹொர்முஸ் ஜலசந்திக்கு அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் மீது முழுமையான கட்டுப்பாட்டை ஈரான் கொண்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய IRGC கடற்படை பிரிவு அறிவித்திருக்கிறது. ஹொர்முஸ்ல முழு கட்டுப்பாடும் எங்கள்கிட்ட தான் இருக்குது, வேற யார்ட்டையும் கிடையாது. எனவே எங்க அனுமதி இல்லாம யார் போனாலும் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கும் இந்தியாவினுடைய 2 கப்பல்கள் சற்று நேரத்துக்கு முன்பதாக விடுவிக்கப்பட்டிருக்கிறது. மேலதிகமாக பல நாடுகளுடைய 10 கப்பல்கள் பயணிப்பதற்கு ஈரான் அனுமதித்திருக்கக்கூடிய சூழல்ல தான் அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்துவதாக இருந்தால் அவர்கள் எங்களுடைய எல்லைக்குள்ள வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்க எல்லைக்குள் வந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் மொத்தமாக தாக்குதலுக்கு இலக்காகி விடுவார்கள். எங்க எல்லைக்குள்ள வரும் வரைக்கும் தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிட்டு எங்களுடைய கடலோர ஏவுகணை படைகள், அதே போன்று எங்களுடைய கடற்படை அத்தனையுமே அமெரிக்கா ஈரானுடைய எல்லைக்குள் வர வேண்டும் என்பதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹொர்முஸ் ஜலசந்தியினுடைய கிழக்கு பகுதியும் அதே போன்று ஓமானுடைய கடல் பரப்பு முழுவதுமாக ஈரானுடைய கடற்படையின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு IRGC சொல்லி இருக்கக்கூடிய நிலையில IRGC-யினுடைய கட்டளை தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய ஜொல்பகாரி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு தான் ரொம்ப முக்கியமானது. தரை வழியாக அமெரிக்கா எங்களை தாக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். பாரசீக வளைகுடாவின் சுறாக்கள் அமெரிக்க படைகளுக்காக காத்திருக்கின்றன என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஏன்னா கடல்ல சுறாதான கிங்கா இருக்கும். அதனால என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பாரசீக வளைகுடாவினுடைய சுறாக்கள் தற்போது காத்து கொண்டிருக்கின்றன, எனவே நீங்க வரணும், வாங்க, நீங்க வரும் வரைக்கும் தான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு எந்த ஒரு தலைவரி தாக்குதலாலோ அல்லது
ஆக்கிரமிப்பு முயற்சியோ தொடங்கப்பட்டுச்சுன்னு சொன்னா அமெரிக்க படைகள் முற்றிலுமாக அழிப்பதற்காக ஈரானுடைய ராணுவம் நேரத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறோம், டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்க. அது மட்டுமல்லாம ட்ரம்ப் தரைவழி நடவடிக்கைகள், அதே போன்று பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய சில தீவுகளை கைப்பற்ற போறேன்றெல்லாம் மீண்டும் மீண்டும் அச்சுறுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி லட்சியங்கள் வெறும் பகல் கனவாகத்தான் ட்ரம்புக்கு இருக்குமே தவிர நிஜ கனவாக ஆகாது. எனவே நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். சுறாக்கள் தயாராக இருக்கிறது அமெரிக்க கடற்படைகளை விழுங்குவதற்கு. எனவே அமெரிக்க கடற்படை எங்க இப்ப இதுவரைக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்தை ஒன்று கவனிச்சுக்கிறங்க. ஈரானுடைய கடல் எல்லைக்குள்ள அமெரிக்கா போகவே இல்லை. ஈரானுடைய கடல் எல்லைக்குள்ள வரணும் என்று சொல்லித்தான் ஈரான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழல்ல தான் இன்றைய தினம் மிக கடுமையான தாக்குதல்களை லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மேல நடத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இஸ்ரேலுக்குள்ள என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் ஈரானுடைய மிக முக்கியமான பல தாக்குதல்கள் இஸ்ரேலுடைய ரேடார் மையம், இஸ்ரேலுடைய விமான நிலையம் உள்ளிட்ட பல பகுதிகள் மேல மிக கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. IRGC இன்றைக்கு அமெரிக்காவுடைய MQ-9 வகையான ட்ரோனை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார். அதே நேரம் F-16 வகையான ஒரு விமானத்தின் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. F-16 அடிக்கப்படுது, F-18 அடிக்கப்படுது, F-15 அடிக்கப்படுது, F-35 வரைக்கும் தாக்குதல் நடத்திட்டாங்க. அமெரிக்காவினுடைய அட்டாக் பண்ண வேண்டிய எல்லா விமானத்துக்குமே, உலகத்தில் இதுக்கெல்லாம் அட்டாக் பண்ண முடியாது என்று சொன்ன எல்லா விமானத்தின் மீதும் தற்போது தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் மேலதிகமாக வந்திருக்கிறது. அதே நேரம் இஸ்ரேலுடைய ஹைஃபா போர்ட்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய விண்வெளி வளாகம், அதே போன்று இஸ்ரேலிய பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தினுடைய அதாவது எல்டாவால இயக்கப்படக்கூடிய மின்னணு யுத்தம், அதே போன்று ரேடார் மையம், மின்னணு ரீதியிலான யுத்தத்துக்கு பயன்படுத்துகிற ரேடார் மையம் மீதெல்லாம் மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் பென்குரியன் விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் சேமிப்பு கிடங்கின் மீதும் உச்சகட்ட தாக்குதலை நடத்தி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதுவெல்லாம் இஸ்ரேலுக்கு மிக பாரிய இழப்புகளை மொத்தமாக கொடுத்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். எனவே ஈரானுடைய கை தொடர்ந்து ஓங்கிக் கொண்டே இருக்கிறது. ஈரானுடைய சுறாக்கள் அமெரிக்காவினுடைய படைகளுக்கு எதிர்பார்த்து நிற்கின்றன என்கிற செய்திகளை இன்றைக்கு IRGC வெளியிட்டிருக்கிறது. எனவே அமெரிக்காவும் 3500 படைப்பிரிவுகளை தற்போது இறக்கி இருக்கிறார்கள் தரைவழி தாக்குதலுக்காக. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. ரமலானுடைய மாதத்தில் நம்ம உங்களிடத்தில் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டு வந்ததுதான் உங்களுடைய ஜகாத் மற்றும் சதகா நிதிகளை இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகள் பொத்துவில்ல செய்து வரக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான வீடு கட்டும் கட்டுமான பணிகளுக்கு தந்து உதவுங்கள் என்று சொல்லி. ஏன்னா ஜகாத்தை பெறக்கூடிய தகுதி படைத்த 8 கூட்டத்தாரில் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அடங்குகிறார்கள். அவர்கள் ஏழைகள் என்கிற காரணத்தினால அவர்கள் மிஸ்கீன்கள், அதே போன்று ஃபக்கீர்கள் பட்டியலையும் வருவாங்க. மொத்தத்தில் ஜகாத் பெறக்கூடிய 8 கூட்டத்தில் 3 கூட்டத்தினுடைய நன்மைகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளால் நமக்கு கிடைத்துவிடும் என்கிற செய்திகளை உங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தோம். அங்குள்ள காட்சிகளையும் நம்ம காட்டியிருந்தோம். ஏற்கனவே 5 வீடுகளை நம்ம கட்டி கையளிச்சிருக்கிறோம். அந்த காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதை தாண்டி இன்னும் 9 வீடுகள் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. மொத்தம் 14 வீடுகள் என்கிற தகவல்களை உங்களுக்கு நம்ம சொல்லி வந்தோம். அதற்கான உதவிகளை நீங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறீர்கள். உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை தந்து வருகிறீர்கள். அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6வது வீட்டை கட்டுகிற பணியை ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய காட்சிகளை தான் நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க. நீங்கள் தரக்கூடிய உதவிகளை கொண்டுதான் மக்களுக்கு தேவையான ஏழை எளிய மக்களுக்கு உரிய எல்லா காரியங்களையும் நம்ம பண்ணி வர்றோம். தித்வா புயலுக்கான பணிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வாட்டர் டேங்கை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்ததாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா பணிகளும் நீங்கள் தரக்கூடிய ஜகாத்து தான தர்மங்களை கொண்டு ஏழைகளுக்கு முறையாக செய்யப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் தற்போது அல்ஹம்துலில்லாஹ் 6வது வீடை கட்டுகிற பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று 14 வீடுகளும், மீதி இருக்கக்கூடிய 9 வீடுகளும் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கும். எனவே இந்த பணியை சிறப்பாக முடிப்பதற்காக தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன்.